ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியான ஒளி அன்பர்களே, அருளாளர்களே, மகான்களே, ஞானிகளே, தவசிகளே, உலக மக்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். உங்கள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக துதிக்கின்றேன். உங்கள் ஒவ்வொரு உடலையும் ஆலயமாக வணங்குகின்றேன். ஒவ்வொரு ஆலயமும் புனிதம் பெற்று இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையான அழியா ஒளி சரீரத்தை நாம் அனைவரும் பெறுவோம். தொடர்ந்து இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உள்ற போகலாம். நிலையில்லாதவற்றிற்கு நிம்மதியை தானம் செய்பவர்கள், நிலையில்லாதவற்றிற்கு நிம்மதியை தானம் செய்பவர்கள் பல சக்திகளையும் பல வித்தைகளையும் குருநாதர் எமக்கு காட்டினாலும் அந்த சக்தியின் துணை கொண்டு எனக்கு இருமாப்பு அதிகமாகவே விளைகின்றது. எதையெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைகளில் பல சக்திகளை உணர்த்துகின்றார். அது வந்தவுடன் எனக்குள் இருமாப்பும் வருகின்றது. இந்த இருமாப்பு வரப்படும் பொழுது சில மந்திரவாதிகளை போய் அணுகுவது, அவர்களை செயலற்றதாக ஆக்குவது, அப்பொழுது அவர்கள் வன்மம் கொண்டு சில நிலைகளை செய்வார்கள். மந்திரவாதிகளுக்குள் இந்த மாதிரி பழக்கம் உண்டு. தனக்குள் மந்திரம் இருக்கின்றது என்றால் அடுத்தவனை என்னவென்று சுண்டி பார்ப்பது. அதே மாதிரித்தான் எமது புத்தியும் செயல்பட்டது. மனித வாழ்க்கையில் வந்த நாம் குருநாதர் சக்தி கொடுக்கின்றார் என்றால் இவனை ஒரு கை பார்ப்பது என்ற நிலையில் அகந்தை கொண்டு செயல்படும் உணர்வை எமக்குள் தோற்றுவித்தது. ஆனால் அருள் ஞானியான மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் உணர்த்திய உணர்வோ நமக்குள் ஈர்க்கும் அந்த உணர்வின் இயக்கங்களை கண்டறிவதற்காக எத்தகைய வலு இருந்தாலும் நாம் எண்ணத்தின் வலு கொண்டு செயல்படும் பொழுது நமது எண்ணம் எப்படி தீமையின் வழியில் அழைத்துச் செல்கின்றது, உயர்ந்த சக்தியினை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எமக்குள் கொடுத்தாலும் அந்த அகந்தை என்ற நிலையில் ஓங்கி வளரப்படும் போது மற்றவர்களை எளிமைப்படுத்தி பார்ப்பதும் தான் தான் நான் நான் என்ற அகந்தை கூடும் பொழுது அந்த நல்ல உணர்வை காக்காதபடி, இந்த ஆறாவது அறிவை செம்மையாக பயன்படுத்தாதபடி, இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு குரு காட்டிய அருள் வழியில் அவர்கள் காட்டிய அறநெறியின் தன்மையை
வலுவாக தீமையை அகற்றும் நிலைக்கு வருவதற்கு பதில் தீமையை அது தூண்டச் செய்து இரு நான் பார்க்கிறேன் என்று அவனின் நிலைகளுக்கு இந்த உணர்வுகள் உனக்குள் எவ்வாறு செயல்படுகின்றது என்று பார் என உணர்த்துகின்றார். இவ்வாறு உணர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்படி பல நிலைகளை செய்யும் பொழுது திடீரென்று எம்மை அறியாதபடி ஒரு மலை மீது பாதம் வைக்க மட்டும்தான் இடம் உள்ளதில் எம்மை நிறுத்திவிட்டார். உட்கார முடியவில்லை. அங்கே எப்படி வந்தோம், என்ன செய்வது என்று தெரியாதபடி திகைப்பின் நிலையில் இருந்தோம். எந்த மந்திரவாதி எம்மை இப்படி செய்தானோ என்ற இந்த எண்ணம்தான் வருகின்றது. நாம் மந்திரவாதிகளை தொட்டு பரீட்சை செய்ததனாலே யாரோ மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் எம்மை இப்படி அழைத்து வந்து விட்டனர் என்று நினைத்தோம். எந்த பக்கம் பார்த்தாலும் தலை சுற்றியது. அந்த அளவிற்கு மோசமான இடத்தில் இருந்தோம். அந்த மலை ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ளது. அப்பொழுதுதான் நாம் திகைத்து, நமக்கு குரு எவ்வளவு பெரிய சக்தி கொடுத்தாலும் அந்த குருவின் துணை நமக்கு இல்லையே, நாம் அகந்தை கொண்டு செயல்பட்டதால் ஏதோ மந்திரவாதி செய்துவிட்டான் என்ற எண்ணங்கள் தான் வந்ததே தவிர குருவின் வலுவை நாம் எடுக்கவில்லை. எமக்குள் அகந்தையின் நிலைகள் மாறி நாம் செய்த செயலுக்கு மற்றவர்கள் இவ்வாறு செய்துள்ளார்கள் என்ற உணர்வே தோற்றுவித்து இந்த நிலைகளில் இருந்து எப்படி மீள்வது என்ற நிலையே இல்லாதபடி நாம் தவித்து கொண்டிருந்தோம். ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. நேரம் ஆக ஆக எமது உடல் எல்லாம் வேர்க்கிறது. சறுக்குப்பாறை போல் இருந்ததால் வேர்வை வியர்க்க கால்கள் தன்னிச்சையாக நகரும் தன்மை வருகின்றது. எனக்கு எதையும் எட்டி பிடிக்கும் நிலையே இல்லை. முன்பக்கம் போனாலும் மரணம்தான், பின்பக்கம் போனாலும் மரணம்தான். குருநாதர் கொடுத்த சக்தியோ எண்ணி பார்க்க கூட நேரமில்லை. கொஞ்ச நேரம் போனால் போய் விடுவோமோ என்ற பய உணர்வுகள் அதிகமாக உடலின் தன்மையில் வெப்பம் அதிகரிக்க உடலிலிருந்து வியர்வை கொட்டத் தொடங்கி விடுகிறது. ஆக வலுவிழந்த நிலையில் இருந்தோ. இந்த நேரத்தில் மனமே இனியாகிலும் மயங்காதே என்று குரல் வருகின்றது. அது குருவின் குரலாக எமக்கு தென்பெற்ற பின் எமக்கு கொஞ்சம் ஜீவன் வந்தது. நீ இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் விழுந்து விடுகிறாய். நீ உன் எண்ணத்தால் பல மனக்கோட்டையை கட்டினாயே, கொஞ்ச நேரத்தில் மறையப் போகின்றது பார் என்றார். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனும் செல்வங்கள் குவித்து வைத்து அந்த செல்வத்தை காத்திடும் நிலையாகத்தான் பந்துக்கள் தன் இனங்களின் நிலையை இம்சிக்கின்றனர். கடைசி நிலையில் அந்த பொருட்களை காக்க முடியாத நிலையில் அவர்களுக்குள் எப்படி வேதனைப்படுகின்றனர். சம்பாதித்து வைத்தாலும் அவர்களுக்குள் வேதனையைத்தான் வளர்க்க முடிந்ததே தவிர செல்வத்தை காத்திடும் நிலையற்று தனக்குள் வேதனை என்ற நஞ்சின் தன்மை உருவரும் நிலையாக நல்ல குணங்கள் அழிந்திடும் நிலைகள் பட்டு சீர்கட்டு இருக்கும் நிலையை சினிமா படங்களை காட்டுவது மாதிரி ஒன்று ஒன்றாக காண்பித்தார். அப்பொழுதுதான் மனமே இனியாகிலும் மயங்காதே, பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ, மின்னலைப் போல மறைவதை பாராய், நேற்று இருந்தார் இன்று இருப்பது நிஜமோ, நிலையில்லா இவ்வுலகம் உனக்கு சதமா,
மனமே இனியாகிலும் மயங்காதே, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ என்ற நிலையை உபதேசித்தார். ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் எவ்வாறு செல்வத்தை சம்பாதித்தனர், அந்த செல்வத்தை காப்பதற்காக எத்தனை வேதனைப்பட்டனர், அந்த வேதனை குடும்பத்திற்குள் எப்படி தொடர்ந்தது, இந்த செல்வத்தை காக்க முடியாத நிலைகள் கொண்டு சாபங்களும் குடும்பத்தில் நலிந்த உடலாகவும் நிம்மதியற்ற நிலைகளில் எவ்வாறு வாழ்கின்றனர் என்ற நிலைகளை தெளிவுற எடுத்துக்காட்டி குறைந்தது 2 மணி நேரம் இருக்கும். அதன்பின் கீழே இறக்கிவிட்டார். இனி நீ வலம் வரலாம், உலகை அறியலாம். நான் உனக்கு கண்டுணர்த்திய அனைவரின் உண்மைகள் நீ செல்லும் பொழுது செல்லும் பாதையில் உனக்கு உண்மையின் உணர்வுகள் வரும். நீ அங்கே சென்று பார், அவர்கள் குடும்பத்தின் நிலைகளை பார், ஊன்றிப்பார், அவர்களின் செயல்களின் தன்மையை பார். அதிலிருந்து அவர்கள் விடுபட என்னவென்று நீ சிந்தித்துப்பார் என்று பல நிலைகளை உணர்த்தினார் குருதேவர். இந்த அளவில் நிறைவு செய்கிறாங்க. ஞானகுரு அவர்கள். அருமை. அதாவது ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னால் அந்த மேலே கொண்டு அந்த பாறையில் கொண்டு நிப்பாட்டி வச்சு எப்படி இவங்க மேலே போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அங்கே கொண்டு வச்சு அந்த உடல்லேருந்து வேர்வு விறுவிறுத்து அப்படியே தண்ணி கீழே வந்து எந்த நேரத்தில் கீழே விழுவோம் அப்படிங்கிற நிலை அங்கே உருவாகி இதுலேருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிற நிலை தவித்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தை தான் அந்த மனமே இனியாகிலும் பாட்டு கேட்குது. ஆக அந்த இருமாப்பு எப்படி வருது, சக்தி சர்க்குரு சக்தியை கொடுத்தது, இருமாப்பு எப்படி வருது, எதையும் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் தோன்றி எவ்வளோ பக்குவப்படுத்தி எவ்வளோ செம்மைப்படுத்தி நமக்கெல்லாம் இந்த உபதேசத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் அனுதினமும் உணரணும். உணர்வோம், உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது சர்க்குருதேவர் ஞானகுருக்கு கொடுத்த நிலைகள். ஏன்னா அவங்க உலகம் முழுவதும் அதை போய்கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் கொடுத்தாங்க. நாம் அவங்க சொன்னதை செஞ்சால் போதுமானது. என்ன செய்யணும்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 4:30 6:30 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானம். சாமி ஆடியோவை போட்டுக்க வேண்டியது, நம்ம பாட்டுக்கு தியானத்தை எடுக்க வேண்டியது. இல்லை சாமி உயிரை கடவுள் புஸ்தகம் இருக்குது, அது பின்னாடி எழுத்து வடிவாக எல்லாம் இருக்குது. அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டே நீ எதை எண்ணுகின்றாயோ அது வாங்கிறாய். அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னாலே தியானம். அப்புறம் ஒரு 10 மத்தியானம் ஒரு 12 மணிக்கு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ, அதுபோல் இரவு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் படுக்க போகல நல்லா ஆத்ம பண்ணிட்டு படுத்தோம்னா எந்த இடர்பாடும் இருக்காது. அப்பப்போ வர்ற தீமைகளை ஆத்மசுத்தி பண்ணி நீக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதுதாங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்படி நாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி 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 என்ற நிலைகளை நாம் கண்டுணர்ந்து கொண்டே இருக்கலாம், பார்த்து கொண்டே இருக்கலாம். வரும் பல்வேறு விதமான நிலைகள்லாம் வரும். நம்மள்கிட்ட எதை சேர்க்கணுமோ அதை சாமி சேர்த்துக்கிட்டே இருப்பார், எதை விளக்கணுமோ அதை சாமி விளக்கிக்கிட்டே இருப்பார்.
இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் தியானம் எடுக்க எடுக்க அதனுடைய வினைநுட்பம் அதை செய்யும். அது அருளை சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, பொருளை சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, எதை எப்போது எங்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குரு அவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதை அவ்வாறு அப்போது அப்படியே முழுமையாக கொடுப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த அளவில் இதை நிறைவு செய்துக்கிறேன். அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நினைக்கிறத பதிவு பண்ணுங்கள், மற்ற வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, மீண்டும் சந்திப்போம். ஒரு சின்ன பிரார்த்தனையை செய்துட்டு நிறைவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தவர்கள் அனைவரும் அவர்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள் அனைத்தும், சாப வினைகள் அனைத்தும், பாவ வினைகள் அனைத்தும் சாமிமா சர்க்குருதேவர் அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியால், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழியால் நீங்க பெற்று உங்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு பெற்று, சொல்லில் இனிமை பெற்று, செயலில் புனிதம் பெற்று, மலரின் மனம் பெற்று, மகிழ்ந்துவாரின் சக்தி பெற்று, அருள் மகரிஷியின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்திடுவோம். தெய்வ குணம் பெறுவோம், தெய்வ சக்தி வளர்ப்போம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை. குருவே சரணம், குருவே துணை.